ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு 6 லைனிங் ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டைம் இப்பயே வந்து 12:22 ஆகுது. இது எல்லாமே கட் பண்ணி அதுக்கான நூல் எடுத்து வச்சுட்டு, நான் வீட்ல இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். கட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கே வந்து 12:30 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதில் வந்து மொத்தமாக வந்து 6 ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கிறேன். 6மே லைனிங் ப்ளவுஸு. இதில் 2 ப்ளவுஸ் ஒரு கஸ்டமர்தும், மீதி 4 ப்ளவுஸ் இன்னொரு கஸ்டமர்தும். வாங்கி வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலேயே வந்து இருக்கும். நான் தான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் கொடுக்க முடியாம. அவங்களே வந்து அவங்க சொல்கிறப்பயும் வந்து எனக்கு அர்ஜென்ட் ஒன்றும் கிடையாது, ஒரு 10 டேஸில் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்தேன். அர்ஜென்ட் வந்து ஏதாவது ஒன்று டெய்லி வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கறதுக்கு நமக்கு டைம் வந்து சரியா இருக்குது. இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு முகூர்த்த டைமு, பண்டிகை டைம், சீசன் டைம்லலாம் நம்ம எதிர்பார்க்காத மாரி திடீர்னு நமக்கு வந்து வேலை வந்து வரும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் தயாரா இருக்கணும். அ இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங்கே வந்து ஒரு கஸ்டமர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, ப்ளவுஸ் தரேன்னு சொல்லி. அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து 4 சாதா ப்ளவுஸ் குடுத்துருந்தாங்க. அதில ஒரு சாதா ப்ளவுஸ் மட்டும் நைட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆம், டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி அப்படிங்கிறனால எந்த கஸ்டமரா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கால் பண்ணுவாங்க. நாங்களே தான் போய் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துருவோம். எங்க வீட்டுக்கார் வந்து வாங்கிட்டு வரது, குடுக்கறது அந்த வேலை எல்லாமே வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்துட்டு சரி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து அமௌண்ட் குடுத்துற சொல்லுங்க, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துரலாம் அப்படின்னு. ஏன்னா நெறைய பேர் வந்து ஸ்டிச் பண்றாங்க. ஆனா வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு வேணும், சாயந்தரம் வேணும், நைட்டு வேணும், குடுத்த உடனே வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தான் வந்து செய்றோம். அதுக்குன்னு தனியா நான் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றது கிடையாது. அர்ஜென்ட் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி நார்மலா வாங்குற பிரைஸ் தான். ஆனா இருக்கிற வேலைய விட்டு நம்ம வந்து செய்றோம் இல்லைங்களா? அவங்க ஆனா அது வாங்காம விட்டர்றாங்க. அப்ப ரொம்ப நமக்கு இதா இருக்கிற மாரி இருக்கும். என்னடா இது, இப்படி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அத தச்சு குடுத்தா, அவங்க வாங்கல அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு மாரி ஃபீல் பண்ணிருவோம். அதனால வந்து யார் இப்பல்லாம் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனா அமௌண்ட்ட ஃபர்ஸ்ட்டு குடுத்துருங்க. அம் அப்படின்னு சொல்லிர்றது. நீங்க குடுத்தா தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுப்பேன் அப்படின்றது. ஏன்னா அது நம்ம செய்றப்ப நமக்கு உண்டான கூலி, அந்த வேலை செய்றப்ப அதுக்குண்டான கூலி கிடைச்சா தான் நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும். சொல்லியாச்சு. சரி நீங்க வந்து ஜிபே பண்றேன்னா பண்ணிருங்க. நாங்க அதுக்கப்புறமே தான் ஸ்டிச் பண்ணுவோம். பண் பண்ணி குடுத்துர்றோம், நீங்க குடுத்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இத முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1:18 வந்து ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ப்ளவுஸ் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஒரு 10 நிமிஷமாவது கொஞ்சம் நடந்துட்டு, ரெஸ்ட் ரூம் போறேன்னா போயிட்டு, தண்ணி குடிக்கிறேன்னா குடிச்சிட்டு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்து அடுத்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். கன்டினியூவா மிஷின்லேயும் உட்காந்துருக்க மாட்டேன். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார 3 தடவ வந்து எந்திரிப்பேன் ஓவர்லாக் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு ஷோல்டருக்கு, நெக்ஸ்ட்டு அப்புறம் பட்டிக்கும், ஆம்கோலுக்கும், அதுக்கு அடுத்தது சைட் ஜாயின் பண்ணனதுக்கு அப்புறமேலே இந்த மாரி 3 தடவ எந்திரிப்பேன். ஏன்னா அது வந்து கைக்கு வந்து போட்டு குடுத்துர்றது. அப்பதான் வந்து பார்க்கறக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மெல்லிசா இருக்குது. அதுவும் இல்லாம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இது ரொம்ப சுகுரா இருந்தது. கொஞ்சம் அதிகமா இருந்திருந்ததுன்னா, இப்ப மெல்லிசான கிளாத் எல்லாம் வரும்போது, நம்ம லைனிங் வச்சு அப்படியே தைச்சு திருப்பும்போது, அது உள்ளார அந்த கிளாத் வந்து அப்படியே நமக்கு தெரியும். அந்த மாரி வரக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து எப்பயும் போல நார்மலா தைச்சுட்டு, அப்படியே மடிச்சு தைச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு அவுட்டர்ல பார்க்கும்போது உள்ளார இருக்கிற கிளாத் வந்து அவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து தெரியாது. இப்போ பாருங்க, நான் வந்து இது திருப்பி விடும்போது அந்த உள்ள இருக்கிற கிளாத் மட்டும் லைட்டா வந்து நமக்கு வந்து தெரியிற மாரி இருக்கும். அதோட பிடிச்சு நான் அப்படியே வந்து ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். ஏன்னா கிளாத் ரொம்ப கம்மியா தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த 2 கஸ்டமர்துமே வந்து ஒரு ஆளுது தான் அப்படிங்கிறதுனால, இவங்களது 2யுமே கையோட முடிச்சுட்டு, இது 2க்கான கொக்கியும் கட்டி டெலிவரியும் வந்து ஈவினிங் குடுக்கறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவங்க போம்போது எடுத்துன்னு போய் குடுத்துருவாங்க. அதுக்காக தான். இன்னொரு கஸ்டமர் வந்து திடீர்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு ரெகுலர் கஸ்டமர் தான். ப்ளவுஸ் ஒண்ணு தைக்கணும், நாளைக்கு எனக்கு வந்து ஈவினிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே வாங்கிக்கலாம், நீங்க அமௌண்ட் மட்டும் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அமௌண்ட்டும் வந்து அவங்க கையோட வந்து குடுத்துட்டாங்க. சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கணும், டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த 2 ப்ளவுஸையுமே நான் வந்து முடிச்சுட்டேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 2:45 வந்து ஆயிடுச்சு. இந்த கஸ்டமர் தான் வந்து இப்போ
வந்து குடுத்தது. இவங்களோடது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம டெலிவரி வந்து குடுத்துடலாம். ஏன்னா அமௌண்ட்டும் குடுத்துட்டாங்க. நாளைக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதனால நான் வந்து இடையில இருக்கிற அந்த 4 ப்ளவுஸையும் வந்து நிறுத்திட்டு, அவங்களோட ப்ளவுஸ கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி கையோட வந்து குடுத்துட்டேன். 2:45க்கு அந்த ப்ளவுஸ முடிச்சேன். ஒரு 1 மணி நேரம் லஞ்ச் டைம முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் அடுத்தது அந்த ப்ளவுஸ கட் பண்ணி, அந்த எல்லோ ப்ளவுஸ கட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி, அது கையோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4:30 மணி 4:45க்கு எல்லாமே வந்து அந்த ஒர்க்கையும் முடிச்சு குடுத்துட்டேன். அதுக்கு மேல தான் வந்து அடுத்த கஸ்டமர்து வந்து இவங்களது ஒட்டுக்கா 4 ப்ளவுஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இத முடிச்சு இத எடுத்துட்டோம் அப்படின்னா, இத ஃபுல்லா முடிச்சுட்டு தான் அத எடுக்க முடியும். அப்ப 4 ப்ளவுஸுக்காக அந்த ஒரு ப்ளவுஸ் வெயிட்டிங்ல இருக்கும் அப்படின்ட்டு, அந்த ஒரு ப்ளவுஸ முடிச்சுட்டு இந்த 4யும் ஒட்டுக்கா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து நான் முடிச்சுட்டேன். அதுவும் இல்லாம ஒரு நாள் முன்னாடியே நம்ம இப்ப அடுத்த நாள் வேணும்னு கேட்குறாங்கன்னா, நமக்கு இன்னைக்கு டைம் இருந்தது அப்படின்னா, நம்ம இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். நம்ம வந்து அமௌண்ட்டும் குடுத்துட்டாங்க. அதனால வந்து நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாரியான டைம்ல தான் வந்து நமக்கு ஏதாவது திடீர்னு ஏதாவது வெளியில போற வேலையோ, இல்ல கரண்ட் போயிடும், இல்ல மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிரும். அந்த மாரி எல்லாம் ஆகும். அதனால வந்து நம்ம எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறதே வந்து பரவாயில்ல. இப்ப நான் தச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4த் ப்ளவுஸ் இதுதான் வந்து 4த் ப்ளவுஸு. ஏன்னா முதல்ல 2 கஸ்டமர்து ஒரு ப்ளவுஸு, அதுக்கப்புறம் அந்த எல்லோ, அதுக்கப்புறம் ஒரு மெரூன், அப்புறம் இப்போ வந்து தைக்கிறது வந்து க்ரீனு. இது இன்னைக்கு மொத்தமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 6 ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா வந்து இதில ஒரு ப்ளவுஸ் பெண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா எல்லோ வந்து ஆட் ஆயிடுச்சு. அந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் பெண்டிங் அப்படியே இருக்குது. நைட் பார்த்தீங்க அப்படின்னா, டின்னர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு, இன்னைக்கு கொஞ்சம் சந்தைக்கு போற வேலை இருந்தது. சந்தைக்கும் போயிட்டு வந்துட்டு, ஸ்டிச் பண்ணிட்டு இத எடுத்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நைட் வந்து ஒரு 9:30, 9:45, 10 மணி வரையுமே வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து ஒரு கஸ்டமர் கிடையாது. ஒருத்தவங்க கிட்ட வந்து ஸ்டிச் பண்றதுக்காக கேட்டிருந்தது. அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நீங்க ஒரு கட்டிங் வந்து குடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக, எங்க அத்தையோட ப்ளவுஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து குடுத்துருந்தேன். அவங்களும் வந்து நான் அது வந்து நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவங்க வந்து இப்போ வந்து கார்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் போயிட்டுருக்காங்க. நமக்கு வந்து ஓரளவு நம்ம வந்து ஆர்டர் நெறைய குடுத்தோம் அப்படின்னா, அவங்க வந்து வீட்லயே நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான்ல இருக்கிறாங்களாம். நாங்க வந்து சொல்லிட்டோம், நாங்க வந்து இருக்கிற வேலை நான் உங்களுக்கு குடுக்குறோம். அதுக்கு மேல உங்களோட ஒர்க் பார்க்கறது, இல்ல நீங்க வந்து ஜாப்ப வந்து விடுறது, அது வந்து அவங்களோட இஷ்டம். ஏன்னா நாளைக்கு வந்து நம்மள எதுவும் வந்து சொல்லிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் குடுக்கலாம் அப்படின்னு வந்து நானு பார்த்துட்டு இருந்தேன். ப்ளவுஸ் பீஸ் ரேட் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு 35லேருந்து வந்து கேட்டுட்டு இருந்தேன். நீங்க ஸ்டிச் பண்ணி குடுங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்க வந்து எனக்கு ஒரு ₹50 நீங்க வந்து ப்ளவுஸுக்கு குடுத்தா தான் எனக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் பவர் மிஷின் வச்சு தான் ஸ்டிச் பண்றாங்க. ஓவர்லாக் மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமே வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ்க்கு ₹50 சரி ஓகே குடுக்குறேன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் வந்து எம்மிங் அண்ட் கொக்கியும் வந்து அவங்களே வந்து கட்டி குடுத்துர்றேன்ட்டாங்க. இப் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓகே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருந்தது. கொஞ்சம் வந்து பிசுறு வந்து ஒரு 2, 3 இடத்துல வந்து சரியா வந்து கட் பண்ணாம விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆம்கோல் போட்ட மாரி நமக்கு அந்த ப்ளஸ் போட்ட இடம் கரெக்ட்டா வந்திருந்தது. கட்டிங் நான் ஒவ்வொன்னுமே வந்து பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணி குடுத்தேன். ஏன்னா நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா, ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட் இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து அத வந்து பண்ணிக்கலாம் நம்மளே. ஆனா வந்து ஒருத்தவங்ககிட்ட குடுக்குறப்ப நம்ம எல்லாமே கிளியரா குடுத்தா மட்டும் தான் அவங்களுக்கும் வந்து ஸ்டிச் பண்றது கரெக்ட்டா இருக்கும். டாட்ஸ் முதல் கொண்டே எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணி குடுத்துட்டேன். ப்ளவுஸ்ல எப்படி இருக்கோ அதே மாரி. எனக்கு அந்த ஜஸ்ட் ரவுண்டும், ஆம்கோல் ரவுண்டும் வர்றதுல மட்டும் ஒரு லைட்டா ஒரு தையல் அளவுக்கு லூஸ் இருந்தது. அது மட்டும் பாருங்க, பார்த்துக்கோங்க. மத்தபடி எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப ஒண்டா வந்து நீங்க வந்து துணி
கம்மியாக விட்டு தைக்காதீங்க, ஓரளவுக்கு விட்டுருங்க. ஏன்னா நான் உள்ளார வந்து ஓவர்லாக் போடணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இருந்தது. ஓகேவா இருந்தது, எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இதுக்கு முன்னாடி 2-3 பேர் பார்த்த அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அதனால தான் வந்து சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக வந்து பார்த்துட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளால் வந்து முடியும். ஏன்னா டெய்லி ரெகுலராக நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தமாக வந்து 6 லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்னோடய வீட்டில் இருக்கிற ஒர்க்கு ப்ளஸ் அதோட வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறது, சமையல் செய்கிறது, இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு, இதுக்கு இன்னும் குக்கி கட்டுற ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையுமே நான் தான் வந்து பார்த்துக்கிறேன். இன்றைக்கி இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு 200 அப்படின்னு கணக்கு போட்டால் கூட வந்து நமக்கு 1200 பக்கம் ஆயிடுது. ஆர்டர்ஸ் நிறைய ஆக ஆக கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறது ரொம்ப டிலே ஆகிறப்ப நம்ம ஆள் வந்து பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட வந்து ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. நீங்கள் நம்ம சேனலையும் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் வந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.